இதெல்லாம் உன்னாலதான். நீ மட்டும் வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருந்திருந்தா அந்த பிள்ளை வந்து சாப்பாடை போட்டுவிட்டு போயிருக்கும். குடிங்க குடிங்க குடிங்க. வெளியே அனுப்பணும்னு சொன்னேன்ல, அது இங்கே டேரா அடிச்சிருச்சு. டேரா அடிச்சிருவாளா? அவ எப்படி இங்க இருக்கான்னு நானும் பாத்துறேன். நல்லா இருக்கா? அம்புடுதான் அத்தை. சாப்பிடாம ஏன் இருக்கணும்? இனிமே செல்லம் அப்படிலாம் இருக்க கூடாது. என்ன எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு போன் மட்டும் பண்ணுங்க அத்தை, அது போதும். ஏன் போன் போட்டா கழுத்தை சீவிருவியோ? சரசு, இப்ப எதுக்கு தேவையில்லாம சண்டைக்கு வரவ? அத்தை அவங்க சண்டை போடல அத்தை, வார்ன் பண்றாங்க. அத்தை இவங்கள நான் எப்படி கூப்பிடணும்? அதுவா, உனக்கு சித்தி முறை வேணும். என்னது சித்தியா? யாருக்கு சித்திங்கிறவ? நீங்க எனக்கு சித்தி. முறை கரெக்ட் தானே? என்ன மிஸ்டர் ஷாம்குமார் சார், உங்க சிஸ்டர் எனக்கு சித்தி முறை தானே? ஆமா கரெக்ட் தான். மூஞ்ச குத்தி விடுவேன். என்ன எதுக்கு வைரவ? மதனி அந்த பிள்ளைக்கு அத்தனா, மதனியோட நாத்தனா. சித்தி முறை வராம சித்தப்பா முறையா வரும்? That's the point. So சித்தி, நீங்களும் நானும் நிறைய பேசலாம், சண்டை போடலாம், அதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கு. ஏன்னா அடிக்கடி நான் இனிமே இங்க வருவேன். இன்னைக்கு கூட நான் நைட்டு வரைக்கும் இங்கதான் இருக்க போறேன். என் அத்தைக்கு மத்தியானம் என் கையால சாப்பாடு செஞ்சுதான் நான் ஊட்ட போறேன். நீ எதுக்கு ஜோதி கஷ்டப்படுற? அதான் பிறந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் தெம்பா இருக்கேனே. அத்தை நான் உனக்கு சமைச்சு தரேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. தலகரி செய்யுங்க மதனி. உங்க ஸ்டைல்ல கொத்தமல்லி தலையை அரைச்சு ஊத்தி வைங்க, நான் போய் கறி எடுத்துட்டு வருவா. என்றா லூசு பயல, நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதவளுக்கு இப்ப விருந்து வச்சு கொண்டாடுறது ரொம்ப முக்கியமா? உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் சித்தி? இது எங்க அண்ணன் வீடு, நான் பிறந்த வீடு. இது என் அத்தை வீடு, என் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி வீடு. இந்த வீட்டுல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை எனக்கும் இருக்கு. என்ன அத்தை, கரெக்ட் தானே? ஆமாடி ராசாதி, உன் அத்தை வீட்டுல உனக்கு இல்லாத உரிமையா? அதானே. யாரு உன்னை என்ன செய்ய முடியும்? கைய கொண்டா. சரிம்மா, நீங்க பொம்பளைங்க 1000 பேசுவீங்க, நான் எதுக்கு நடுவுல நந்தி மாதிரி? நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். 1 என்றியா நீ? 2 3 4 5 இங்க மதனி, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் மதனி. வரேன்க்கா. மிஸ்டர் ஷாம்குமார், ஒரு நிமிஷம். அவங்க உங்களுக்கு அக்காவா தங்கச்சி தானே? எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எல்லாருமே அக்காதே, நோ சிஸ்டர். வரேன் மதனி. இப்போ கொஞ்சம் வியாபாரம் நல்லா தான் இருக்கு. ஆமாண்ணா, தீபாவளி முடிஞ்சிடுச்சுல்ல, பாப்போம். அண்ணா நான் வரேண்ணா. சரசே சொல்லுமா. நான் என்னத்தனே சொல்றது? அந்த ஜோதி இங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கானே. இது என் அத்தை வீடுங்கிறா, என்னை அமற்றா, அதிகாரம் பண்றா. யாரும் அவளை எதுவும் செய்ய முடியாதான். என்னம்மா சொல்ற? அப்படியா சொல்லிச்சு அந்த புள்ள? அத அவ சொல்லலனே, ஓ சம்சாரம் தான் சொல்லுது. என்னே நடக்கிறது பூராவுமே தப்பா தான் தெரியுது. எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு 2ல 1 தெரிஞ்சாவணுனே.
உனக்கு நம்ம குடும்பம் முக்கியமா இல்ல உன் மாமியார் குடும்பம் முக்கியமான்னு. ஏற்கனவே நம்ம வீட்ல அவங்களால ஒரு உசுறு போனது பத்தாதா, மறுபடி இந்த பிள்ளையால நம்ம வீட்ல ஏதாவது பஞ்சாயத்து வரணுமானே? சரி சரசு, இப்ப எதுக்கு இவ்வளவு பதட்டமாற? நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். வானே வா, வந்து முதல்ல அவளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருனே. சரி. அண்ணன் வந்து எப்படி அவளை துரத்தி விட்டுருவாரு. அப்படி துரத்தி விடலன்னா என்ன பண்றது? அத்தை சொல்லுங்க அத்தை, அம்மா சாப்பிட்டுச்சா இல்லையா? மர்மோனே, அந்த ஜோதி பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சு உங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் அவதான் அவங்க மருமகளாம். அத்தை, அந்த ஜோதி அப்படி ஒரு கனவுல வேற திரியறாளா? அப்போ என்ன பண்றாங்க? என்னையே ரொம்ப மிரட்டுறா மருமகனே. இனி நம்ம வீட்லயே அவளுக்கு ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்துருவாவோ போல இருக்கு. அப்புறம் நம்ம வீட்லயே உட்காந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிற மாதிரி சிண்டு முட்டி விட்டுருவா போல இருக்கு. அத்தை, நான் எதுக்கு இருக்கேன்? இப்ப வர்றேன். இப்ப வீட்டுக்கு வந்து அவளுக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு அவளை நீங்க வைங்க அத்தை, நான் வரேன். என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வருவா. நீ 8 வச்சு நடக்கிற நேரத்துக்குள்ள நான் இங்க 10 வேலை செஞ்சிருவேண்டி. ஏங்கிட்டே வா. அழகா இருக்க. ஜோதிமா, நீ எதுக்கட எந்திரிக்கிற? உட்காரு. உன் அத்தை நான் உன் கூட இருக்கிறப்போ உன்னை யாரு என்ன பேசிட முடியும்? உட்காரு. கேட்டியானே? மதனி சொல்றத நல்லா கேட்டல்ல? சத்தமா தானே பேசுறேன், அவருக்கு கேட்காமையா இருக்கும்? ஜெயலட்சுமி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா? உன் அம்மாவை காணும்னு பதறின, அதனால என் மகனை இந்த புள்ள கூட துணைக்கு அனுப்பி வச்சேன். இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களே, அப்புறம் எதுக்கு இந்த பிள்ளைங்க வர வச்சிருக்க? ஐயோ அத்தை என்ன வர வைக்கல, நானாதான் வந்தேன். அதுவும் ஏன் வந்தா? மொத்த குடும்பமும் சேர்ந்து என் அத்தை பட்னி கிடக்கிறத வேடிக்கை பாக்குதேன்னு பதறி போய் வந்தா. அத்தை மேல இருக்கிற பாசத்துல அத்தைய சாப்பிட வைக்க வந்தா. இப்படி இந்த பிள்ளை தானா வீட்டுக்கு வந்துச்சுன்னா உங்க அம்மா எங்க அண்ணன் வீட்டுல வந்துல சாமி ஆடும். இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்காது. பாட்டி இனிமே எங்கெல்லாம் வந்து சண்டை போட மாட்டாங்க. இந்த பாரு, உங்க பாட்டிய நீ பிறக்கிறது முன்னாடில இருந்தே எனக்கு தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வீடு மாட்டு தொழுவோம். பாட்டி அன்னைக்கு அப்படி வந்து சண்டை போட்டது தப்புதான். அத அவங்க அப்ப ஃபீல் பண்ணல, ஆனா இப்ப ஃபீல் பண்றாங்க. யாரு உங்க பாட்டி எங்களை வந்ததுக்கு வருத்தப்பட்டுச்சா? கேட்டுக்கனே, இதுல இருந்தே தெரியல இவ ஏதோ ஒரு பொய் சொல்லி நம்மள ஏமாத்துறது தான் வந்திருக்கா. இங்க பாரு சரசு, அவ இவனை பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. என் மருமவ பொய்யெல்லாம் பேசாது. நம்மள ஏமாத்தி அவ என்ன தள்ளிக்கிட்டு போறா? அள்ளிட்டு போனாதான் பரவாயில்லையே. உங்க குடும்பத்து ஆளுங்களுக்கு கொல்லி போட்டு தானே பழக்கம். இது பாருங்க, அறியாமையிலையும் உணர்ச்சி வேகத்திலையும் ஒரு தப்பு நடந்துருச்சு. அந்த தப்ப ஆறி போற பொண்ணு கிளறி விடுற மாதிரி திரும்ப திரும்ப பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல.
நம்மளால ஒரு விஷயத்தை மன்னிக்க முடியலனாலும் மறந்து கடந்து போக முடியும். அத உன் பாட்டி கிட்ட போய் சொல்லுமா. நான் சொல்லிட்டேன். ஏமா நீ சொன்னதை கேட்டா அப்படியே உன் பாட்டி தலையாட்டிரும். நீ சொல்ற விஷயத்த நாங்களும் நம்பிடணும், அப்படித்தானே? உன்னை யார் நம்ப சொன்னாங்க? நம்பாத, நம்பவே நம்பாத. யார் வேணானா? ஜெயா, சும்மா சும்மா என்னையும் அமட்டாதீங்க. சரஸ்வதி மவ ஐஸ்வர்யாவுக்கு என் மேல எம்புட்டு பாசம் இருக்கோ அதே பாசம் என் அண்ணன் அவளுக்கும் என் மேல இருக்காதா? என் அண்ணன் அவ பாசம் மட்டும் எதுக்கு உங்களை பயமுறுத்துது? இத பாருங்க, என்னைய பார்க்க என் அண்ணன் அவ வருவா போவா. அதை யாரும் கேட்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது. நீ வா ஜோதிமா. அண்ணே, மதனி ஓ பொண்டாட்டி, அது என்ன அதிகாரம் பண்ணலாம், இவாலாம் என்ன அதிகாரம் பண்றா? விடுமா. நேத்து ராத்திரிலேருந்து அவ சாப்பிடாம கிடந்ததை பார்த்து பதறி போயிட்டேன். இந்த புள்ள மூலமாவது சாப்பிட்டு அவளோட விரதத்தை முடிச்சிட்டாளே, அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். இந்த வீட்டு மருமக ஓம் அவதான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. டேய் சொல்றா போன. டேய் நானும் சின்னசாமி இன்னும் உனக்காக வாழைக்குள தெருவில் வெயிட் பண்றோம். நீ எப்படா வர? டேய் நீங்க கிளம்புங்க, நான் ஒரு முக்கியமான சொல்லிய வீட்டுக்கு வந்திருக்கேன். டேய் நீ தானே வர சொன்ன? ஆமாண்டா, நான் தான் வர சொன்னேன். இப்ப வேற வேலைய வீட்டுக்கு வந்திருக்கேன். வைஃப் போன. டேய் 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 போட கட் பண்ணு. ஜோதி, நீ போயிட்டு கிச்சன்ல சீடை வச்சிருக்கேன் ஒரு பாக்ஸ்ல, போய் எடுத்துட்டு வா. உங்களுக்கா? உனக்கும் தான், போ. வரேன். அத்தை அத்தை எங்க அவ? ஹாய். ஏய் டேய் என்னடா முதல்ல அப்பா, இப்ப புள்ள வந்திருக்க, உன் அத்தை போன் போட்டு வர சொன்னாளா? ஆமா, நான் தான் போன் போட்டு வர சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? அடே ரொம்ப நல்லதா போச்சு. பாவம், எப்பவும் 3 மணிக்கு மேல லஞ்ச் சாப்பிடுறவரு என்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போட்டுமே. ஜோதி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நீங்க தானே போன் பேசும்போது ஒரு தடவை சொன்னீங்க. அது இந்த பையன் மேல பாசம் வச்சப்ப சொன்னேன். இப்ப இவன் மேல எனக்கு கோவம் தான் வந்திருக்கு. ஓ வரலாமே, என் மேலாம் உனக்கு கோவம் தாராளமா வரலாம். கிளவிய காணோன்னு ரோடா கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சல்ல, அதனால உனக்கு என் மேல கோவம் வரத்தான் செய்யும். கடமைய செஞ்சுப்புட்டு அது ஏதோ பெரிய தியாகம் மாதிரி தெனாவிட்டா சொல்ற. எது? ஏய் இது பாரு, இப்ப எதுக்கு நீ அத்தை கூட சண்டை போடுற? ஏய் என்ன, எங்க அம்மா கூட நான் சண்டை போடுவேன் இல்ல சமாதானமா போவேன், அத பத்தி உனக்கு என்ன? நீ எதுக்கு இங்க வந்த அத சொல்லு முத. அவ என்னைய பார்க்க வந்தாடா? பெத்த தாய பட்னியோட உட்கார வச்சு நல்லி எலும்ப உறிஞ்சு உறிஞ்சு வெறுப்பேத்தின களவாணி பையதானே நீ? நீ என் மருமக கிட்ட சண்டை போடுற? போட போ, போய் மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டு வேலைய பாரு போ. போட போட போட. ஜோதிமா, இந்த இடம் நமக்கு வாஸ்து சரியில்லை, நீ வா உள்ள போலாம். வா. ஜோதிமா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னத்த? என் அம்மா உன்னை தனியா கூட்டிட்டு போய் என்ன பேசிச்சு? நீ அதுகிட்ட என்ன சொன்ன? நீ எப்பவும் அத்தை கிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் அம்மாவோட வைராகியத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். யாரு பேச்சையும் கேட்காது, யாரோட முடிவையும் அது ஏத்துக்காது. ஆனா என் பேச்ச கேட்பாங்க. இனிமே என் முடிவுகளை ஏத்துப்பாங்க.
ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஜோதிமா, எப்படி இப்படி மாறுச்சு? சிம்பிள் அத்தை. பாசம். எங்க அம்மா பாசக்காரி மட்டும் இல்ல, ரோசக்காரியும் கூட. அம்புட்டு பேரு கால்ல விழுந்து அழுதும் வராது எங்க அம்மா. நீ தனியா போய் அதுகிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. என்ன பேசுனீங்க ரெண்டு பேரும்? சொல்றேன் அத்தை, ஆனா இப்போ இல்ல, நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்றேன். நான் யார்கிட்ட சொல்றேனோ இல்லையோ, கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன். பாத்தியால மர்மோனே, உங்க அம்மாவை எப்படி மயக்கி வச்சிருக்கான்னு. நேத்து வரைக்கும் எங்க அண்ணனுக்கும் உங்களுக்கும் எங்க மதனி எப்படி பயந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பயமே இல்லாம எப்படி எகத்தாளமா பேசிட்டு போகுதுன்னு பாத்தியல. வர வைக்கிறேன், பயத்தை வர வைக்கிறேன். ஆனா நீங்க அன்னைக்கு வந்து ஐயோ அத்தை, நீங்க இவ்வளவு சத்தமா சிரிச்ச உடனே வெளியில இருக்கிறவங்களுக்கு பிபி ஏற போகுது. ஏற்கனவே பிபி ஏறித்தான் கிடக்கு. அதுவும் சித்தி சரஸ்வதி இருக்கே, அதுக்கு மண்டை சூடாகி காதுல இருந்து புகை வந்திருக்கும். பாத்தியல மர்மோனே, நேத்து கூட நம்ம குடும்பத்தாளுங்க யார்கிட்டயாவது உங்க அம்மா சிரிச்சு பேசிச்சா? நாம கூட சாப்பிட வாங்கன்னு எல்லாரும் எப்படி கூப்பிட்டோம்? ஒத்த வாய் வந்து சாப்பிட்டுச்சா? இன்னைக்கு அந்த மகராசி வந்து அவங்க கையால ஊட்டவும், இவங்க சாப்பிடவும், அவங்க ஏதோ கதைய சொல்லவும், இவங்க அதுக்கு கெக்கப்புக்கன்னு ஒரே சிரிப்பு. அலப்பற தாங்க முடியல மர்மோனே. அத்தை ஒரு நிமிஷம், இப்ப என்ன சொன்னீங்க? அம்மா சாப்பிட்டுச்சா? அதெல்லாம் சாப்பிட்டுருச்சு. ஓஹோ, இவள அன்னைக்கு என்னடானா ஹாஸ்பிட்டல்ல பேச்சு மூச்சு இல்லாம அம்மா இருந்தப்போ எந்திரிச்சு உட்கார வச்சா. இன்னைக்கு சாப்பிடாத ஜெயலட்சுமிய சாப்பிட வச்சுட்டாளே. ஏன் அத்தை, இவ பெரிய மந்திரவாதியா இருப்பாளோ? இருந்தாலும் இருக்கும். பரவாயில்ல அத்தை, எங்க அம்மாவை சாப்பிட வச்சால, அதனால மன்னிச்சு விட்டுறேன். டேய் சொல்றா, கிளம்பிட்டீங்களா? அங்க இருக்கீங்களா? இன்னைக்கு அண்ணன் கிட்டையும் மருமகன்ட்டையும் போட்டு கொடுத்து பெரிய அணுகுண்டா வெடிக்க வச்சிடலான்னு பார்த்தா நமத்து போன சீனி வெடி மாதிரி புஸ்ஸுன்னு ஆயிப்போச்சே. இவளை என்ன பண்ணலாம்? அத்தை, ஒரு பாட்டு. என்ன பாட்டு? நம்ம பாட்டு தான். கமான் கமான். ஐயோ, கரண்ட் புடிங்க போட்டானே. ஐயோ அத்தை, என்ன சாயந்தரம் ஆயிடுச்சே. ஆமா ஜோதி, உன்கிட்ட பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே எனக்கு தெரியல. அத்தை சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பவா? கிளம்புறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துரும். சாப்பிட்டுட்டு அப்புறமா போ. இல்ல அத்தை, நாளைக்கு வரப்போ சாப்பிட்டுக்கிறேன். நாளைக்கு வரியா? நான் இனிமே அடிக்கடி இங்க வருவேன் அத்தை. இந்த குடும்பத்தை சேர்க்கிறேன்னு நான் அத்தை கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேனே, மறந்துட்டீங்களா? இல்ல இல்ல, நீ வா நீ வா, நாளைக்கு வா. சரி, பாய். சரி. டேடா. சித்தி